ஐயோ பயமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் டால் லேக்கில் தான் இருக்கோம். அதுவும் ஷிக்காரா ரைடு. ஸோ நாங்கள் வந்து காஷ்மீரில் இப்போ அந்த ஸ்ரீநகர் இறங்கினோடனே டால் லேக்கில் வந்து எங்கள் ஹவுஸ் போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜாகவே இருக்குது இந்த ஷிக்காரா ரைடு. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ரைடை வந்து 1 hour கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ரூமில் போய் செக்இன் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே ஹவுஸ் போட்டில் தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இந்த வியூ வந்து பார்க்கும்போது என்னால் வார்த்தையால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. அவ்வளோ அழகான ஒரு வியூ. கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளுமையாக இருக்குது. அது இந்த கிளைமேட்னாலயா இல்லை இந்த வியூனாலயான்னு வந்து தெரியல. ஸோ அவங்களுக்கு ஹாய் சொல்லு. ஹாய் 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 கோகி ஹாய் சொல்லுங்க. ஸோ நம்ம எல்லாரும் வந்தோம். அவங்களுக்கு ஒரு தனி போட்டு, நமக்கு ஒரு தனி போட்டு. ஸோ ஜாலியாக இருக்க போது நெக்ஸ்ட் ஒரு 1 hour வந்து இதே மாதிரி ஃப்ளோட்டிங்கில் இருக்க போகிறோம். போட் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னென்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரூட் சாலடாக இருக்கட்டும், இல்லை காஷ்மீரி காவாக இருக்கட்டும். காஷ்மீரி காவான்றது ஒரு டீ பேருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ தான் வந்து ஏறி இருக்கோம். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 hour நெக்ஸ்ட் வந்து பயங்கர ஃப்ரோசனாக சில்லாக த்ரில்லாகவும் இருக்க போது. ஸ்டே டியூன். இங்கே எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம அப்படியே கண்டினியூ பார்க்கலாம். ஸோ ஸ்ரீநகரில் இந்த இடத்துல வந்து என்ன மாதிரி ஸ்கேம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட் ஹவுஸ் வந்து நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பேக்கேஜ்லேயே ஷிக்காரா ரைடு வந்துடும். இன்கேஸ் நீங்கள் வந்து போட் ஹவுஸ் புக் பண்ணலை, வெறும் எனக்கு ரைட் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ரைட்கே உங்களுக்கு மினிமமாக 2000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 5000 ரூபா 6000 ரூபா கூட சார்ஜ் பண்ணுவாங்க 1 மணி நேரத்துக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் நீங்கள் ரூமே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ப்ளஸ் நமக்கு ரூமு சார்ஜே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4000 ரூபாயிலேருந்தே சூப்பராக வந்திருக்கும். நாங்கள் ஸ்டே பண்ணது கூட 4000 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரியான ரூம்ஸ் தான். அந்த பேக்கேஜ்லேயே வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு டின்னரு இல்லை லன்ச்லாம் வேணும்னா அதுக்கு வந்து அடிஷ்னலாக 500 இல்லை 1000 கூட சார்ஜ் பண்ணுவாங்க. என்ன குடிக்கிறீங்க? ஹாட் சாக்லேட். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நம்ம ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டில் வந்து நிறுத்துவாங்க. நீங்கள் வேணும் ட்ரெஸ்ஸு ஷால்லாம் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீர் ஐட்டம்ஸ்லாம் விற்கும், ஹேண்ட்லூம் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க. உள்ளே வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்க முடியல. சீரியஸாக சொல்கிறேன், நம்மளால் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன்னா ஒன்று அந்த அளவுக்கு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. வெறும் கர்ச்சீஃப் சைஸில் இருக்கிறதே 1000 ரூபா 2000 ரூபா அந்த ரேஞ்சில் சொல்லுவாங்க. கேட்டால் ஹேண்ட்லூம் வந்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த போட்டிங்கில் வந்து டைம் கம்மியாயிடும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போட்டிங்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த கிளைமேட்டாக இருக்கட்டும், அந்த வியூவாக இருக்கட்டும், செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷால் வாங்க போகிறோம், எதை வாங்க போகிறோன்னு சொல்லி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம வாங்க மாட்டோம், வர்த்து இல்லை. நாங்கள் உள்ளே போய் ஒரு 5 நிமிஷம் கூட இருந்திருக்க மாட்டேன். பில்லோ கவரு, இந்த குஷன் கவர்லாம் கேட்டதுக்கே 3000 ரூபா 4000 ரூபாலாம் சொல்கிறாங்க. ஸோ நான் கூட கேட்டேன் ஒரு 4 பீஸ் அந்த ரேஞ்சான்ட்டு. இல்லை ஒரு பீஸே அந்த ரேஞ்சுன்னு சொன்னாங்க. நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டு நான் வெளில ஓடியாந்துட்டேன். 1 hour எங்களுக்கு ஷிக்காரா ரைடு வந்து ஓவர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது எங்களோட போட் ஹவுஸ் தான், நியூ சி பேலஸ். இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் சாப்பிட்ட காஷ்மீரி ஃபுட்லேயே இங்கே தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நைட் வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண அந்த சிக்கன் கறிலாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரூம் டூர் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டால் லேக்கில் இருக்க போட் ஹவுஸில் தான் வந்து இருக்கோம். ஸோ இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். இந்த போட் ஹவுஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சி பேலஸ். ஸோ இங்கே தான் நம்ம இப்போ ரூம் டூர் பார்க்கலாம், போட் டூர் பார்க்கலாம். ஆக்சுவலாக சொல்லணும்னா செம்மையாக இருக்கும். இல்லை வாங்க போகலாம். செம்ம பெரிய ஹால், பேலஸ் மாதிரியே இருக்குன்னே வச்சுக்கலாமே. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சோஃபா செட்லாம் ரொம்ப ஒரு கிளாசிக் லுக் வந்து இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரும்போது நான் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலோட தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் செம்மையாக இருக்குல்லன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. இங்கே இருக்க லைட்டிங்ஸ் ஆக்சுவலாக இன்னும் ரொம்ப ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கு முன்னாடி அலப்பி போட் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். பட் அங்கே வந்து இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு லக்ஸரி ஃபீல்லாம் இல்லை. பட் ப்ரைஸ் வந்து மோரால சேம் தான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்து 5000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ரூமுக்கு வித் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஷிக்காரா ரைட் வந்து நமக்கு 1 hour ஃப்ரீ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஷிக்காரா ரைட் பார்த்தோம்ல, அது வந்து எங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 by 1 பார்க்கலாம். இது இன்னும் ஆன் பண்ணலை, ஹீட்டு இனிமேலாம் நைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கம், இப்போ நம்ம அப்படியே ஹால்லேருந்து உள்ளே வந்தோம்னா ஒரு டைனிங் ஏரியா. ஸோ டைனிங் ஏரியாவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம பிரெட்டெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதுலேயும் பாருங்கள் லைட்டிங்ஸு
எவ்வளோ லக்ஸரி ரிச்சாக வந்து ஃபீல் ஆகுது. இங்கே வந்து இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இது என்ன உட்கான்னு சொல்கிறேன் மச்சி, இது உட்கா தானே சொன்னேன். ஸோ உட்காமா சத்தியமாக இது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. என் வீட்டுக்கு சொன்னாலும் தெரியும், இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. வாங்க. ஸோ இப்போ நம்ம வாங்க ரூம் டூர் பார்க்கலாம். கமான் கமான் கமான். செம்மையா இருக்குல்ல. ஆக்சுவலா இது எனக்கு பார்க்கும்போது ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா, செம்மையா இருக்குல்ல. இதே மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு இது பார்க்கும்போது. அவ்வளோ அழகா வந்துருக்கு. இதுதான் எங்களோட ரூம், நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் இதுதான். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட் வந்து போட்டிருப்பாங்க. இது ஒரு பெட்டு, அப்புறம் இங்கே ஒரு பெட் வந்துருக்கு. ஸோ பெரியவங்க கிட்ஸ் எல்லாமே சேர்ந்து 4 பேர் தாராளமாக தங்கலாம். ஸோ நல்லா ஃப்ரீயாக வந்துருக்கு. இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பார்க்கும் போதே ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷன் தோணல. ஸோ அந்த மாதிரி எனக்கு உள்ள என்ட்ரு ஆகும் போதே இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். இங்கேயுமே வந்து லைட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. இப்போ வீடியோ எடுக்கும் போது அது கொஞ்சம் கிளார் அடிக்கிறதுனால ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். நான் வீடியோ பேசி முடிச்சதுக்கப்புறம் வேணால் ஒரு கிளிம்ஸ் ஆட் பண்ண நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரூம் டூர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லைட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் நமக்கு வீடியோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறனால நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன். உள்ளே வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டாக ஸ்பேஷியஸான ஒரு ரூம் தான். 5000 ரூபாய்க்கு இது ஓர்த்தான்னு கேட்டீங்க, நிஜமாவே ஓர்த்து தான். இங்கே வந்து நமக்கு 2 பெட் இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸ் பெட் ஒன்று, அப்புறம் கொஞ்சம் சின்ன சைஸ் பெட் ஒன்று இருக்குது. ஸோ தாராளமாக 4 பேர் வந்து தூங்கலாம். ஒரு ஃபேமிலிக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், கன்ஜஸ்டடெல்லாம் இருக்காது. ஸோ இதுதான் எங்கள் பேக்கேஜ்லாம் அப்படி இருக்கனால கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு அழகாக குட்டியாக ஒரு சோஃபா, ஒருத்தர் வந்து உட்காந்துக்கலாம். சாரி, சேர். இங்கே வந்து நமக்கு டீ டேபிள் வந்து வச்சுருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து மிரர் வந்து ரொம்ப அழகாக வந்து இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் பொறுத்த வரைக்கும் இதோட வுட்டெல்லாம் பாருங்களேன், இந்த பேலஸில் இருக்க மாதிரியே அந்த ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கிளாசிக்கு செம்மையாக இருக்குல்ல. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம்னா, எனக்கு இதில் பிடிச்சதே, இந்த போட் ஹவுஸில் பிடிச்சதே இந்த பாத்ரூம் தான். ஏன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். கமான், பாத்ரூம் டூர் பார்த்துடலாமா? இங்கே 4 பேர் படுத்து தூங்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக ஸ்பேஷியஸாக இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து ரெசார்ட்ல தங்கணும்னா அந்த க்ளீன் இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, க்ளீனாக இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்துடும்ல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக டைடியாக வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, எங்கடா ஓப்பன் பண்ணுறது, இந்த வந்துருச்சுடா கண்ணாடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாத் ஏரியா. இங்கே இதை மட்டும்தான் நம்ம வெட் பண்ணணும். இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெட் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே சொல்லியிருக்காங்க. குளிக்கிறவங்க இதுக்குள்ளே மட்டும் தான் போய் குளிக்கணும். இது வந்து எப்பவுமே ட்ரையாக தான் வச்சுருக்கணுமா. ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் எல்லாருக்குமே அதே மாதிரி இருக்கும்ல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்ரீநகர் லோக்கல் மார்க்கெட் தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து சென்னை கிளம்ப போகிறோம். ஸோ அதனால் நம்ம ரூம்லேயே இல்லாமல் கொஞ்சம் நேரம் இங்கே வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். இன்கேஸ் நீங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்வெட்டரு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ்னே சொல்லலாம். ஸோ ப்ரைஸிங்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி தான். ஹை ப்ரைஸும் இருக்கும், லோ ப்ரைஸும் இருக்கும். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்கெயின் பண்ணி கூட நம்ம வாங்கிக்கலாம். 200 ரூபாய்க்கு வந்து ஸ்வெட்டர்லாம் வாங்கினாங்க எங்கள் கூட வந்தவங்க. நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கும். இங்கேயுமே வந்து காஷ்மீரி காவா வந்து ட்ரை பண்ணோம். நிஜமாக சொல்கிறேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி மேக் பண்ணுறாங்கலாம் தெரியாது, ஆனால் நமக்கு வந்து குடிக்கும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், செம்மையாக இருந்த ஃபீலும் இருந்தது. போட் ஹவுஸ்லேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ சார்ஜஸ் வந்து 70லேருந்து 100 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஆட்டோக்கு. காஷ்மீரில் நாங்கள் ஸ்டே பண்ண இந்த போட் ஹவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராபேக் இருக்குது. நம்மளோட ரூமுக்கு வந்து தனியாக பூட்டெல்லாம் தரமாட்டாங்க, பூட்டவும் விட மாட்டாங்க. இது எல்லாமே உட்டுன்றதுனால இன்கேஸ் நீங்கள் வந்து ஹீட்டரோ இல்லை ஏசியவோ போட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அது எதாவது ஃபயர் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து ரூம் லாக் பண்ண முடியாது. நாங்கள் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுனால பேக்குக்கெலாம் வந்து குட்டி குட்டி பூட்டெல்லாம் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதனால் இந்த பூட்டை வச்சு நான் இப்போ லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். நம்மளோட சேஃப்டி பர்பஸும் இருக்குல்ல, ட்ரெஸ்ஸை தவிர உள்ள எதுவும் இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டிக்காக அதையுமே லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ இந்த போட் ஹவுஸ்லையுமே வந்து எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் இருக்க மாதிரி ஒரு சின்ன ட்ராபேக்குமே வந்துருக்கு. மணி தான், வேறு என்ன. 100 ரூபா விஷயத்த நம்ம தலையில் 5 ரூபாவாக கட்ட பார்த்துருவாங்க. அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுவும் நம்ம லாங்குவேஜ் தெரியாதனால ஈஸியாக ஏமாத்திடலான்னு வேறு நினைப்பாங்க. கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காஷ்மீர் vlog வந்து இதோட முடிவடைஞ்சிருச்சு. ஓவராலாக எங்களுக்கு கிட்டத்தட்ட 40,000 வந்து ஸ்பெண்ட் ஆச்சு. நாங்கள் வந்து ட்ரெயினில் போயிட்டு வந்ததுனால. ஃப்ளைட்டாக இருந்தால் உங்களுக்கு அதே டபுள் த சார்ஜஸ் வந்து ஆகும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் வந்து செம்ம சூப்பரான ஒரு பிளேஸு. எல்லாருமே அவங்க லைஃப் டைமில் வந்து ஒருத்தர் விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் கூட சொல்லலாம். நேச்சரோட பியூட்டி த டாப் மோஸ்ட்னா நான் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் காஷ்மீர் சொல்வேன். அவ்வளோ அழகாக இருந்தது வியூஸ்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.